இதுதான் எனக்கு நான் பட்ட கஷ்டத்துக்கு என்னை கொண்டு வந்து இந்த இடத்துல வச்சிருக்குண்டா. இதை விட எனக்கு மரியாதை எங்கேயுமே கிடைக்காதுங்க. அந்த ஊருக்குள்ள ஃபஸ்ட்டு திருப்பூர் சுப்பிரமணியன் அந்த தேட்டருக்குள்ள நுழைஞ்சதுலேருந்து எனக்கு அப்படியே பார்க்குறேன், இந்த இடம் தானே நடந்திருக்கும், நடக்காத இடம் இல்லை. இன்னைக்கு வந்து அங்கேருந்து என்னை நடந்து வந்து நாங்கள் வர்றப்ப சிவப்பு கம்பளை விரிச்சு என்னை கூட்டிகிட்டு வந்த மாதிரி இருந்துச்சு அத்தனை பேரும். நானாக வரல, என்னை எல்லாரும் என்னை கைதட்டி விசிலடிச்சு என்னை எல்லாரும் கூட்டியாந்து மேலே விட்டு போன மாதிரி இருக்குது. நீ நில்றா, உனக்கான மேடைடா, நீ நிற்காம யாருடா நிற்கிறது, நீ நில்றா, நாங்கள் இருக்கோம்டான்னு சொல்கிற மாதிரி இருந்துச்சு. ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த மண்ணும் இந்த மக்களும் என் வாழ்க்கையில் எனக்கு எத்தனை ஊரில் எத்தனை மக்கள் எனக்கு எவ்வளோ எனக்கு உதவியாக இருந்தாங்களோ அதே மாதிரி இந்த மண்ணும் இந்த மக்களும் என் பிள்ளைகள் என் சந்ததி வர வரைக்கும் இந்த தொடர்பு இருக்கும்னு நான் நம்புகிறேன். என்ன பெத்தார்களா, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கீங்கன்னு தெரியுது. ரொம்ப மகிழ்ச்சி. இன்னைக்கு எங்கள் படத்தில் ஒரே ஒரு டைலாக் இருக்குது, அதுக்கு நான் அன்பு தம்பி பிரசாந்த் பாண்டவனுக்கு இந்த நேரத்தில் ஒரு பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். அதில் ஒரு நிறைய டைலாக்ஸ் இருக்குது, அதில் ரொம்ப பிடித்தமான டைலாக் நிறைய இருக்குது. அதில் எனக்கு இன்னும் ரொம்ப ரொம்ப பிடித்த டைலாக்கு, சாமிக்கு அடுத்து பொண்டாட்டி இல்லடா, பொண்டாட்டி தாண்டா சாமி. அந்த சாமிகளுக்கு இன்னைக்கு அன்னையர் தினம் நல்வாழ்த்துக்கள். அதுக்கப்புறம் நமக்காகவும் நம்ம குடும்பத்துக்காகவும் இப்போ வரைக்கும் தான் குடும்பத்தை நினைக்காம போராடிக்கிட்டு இருக்கிற நம்ம இராணுவ வீரர்கள், நம்ம சாமிகளுக்கு எல்லாரும் எழுந்து நின்று ஒரே ஒரு கைதட்டி அவங்க மரியாதை செஞ்சு நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். லவ் யூ தம்பி, லவ் யூ தம்பி. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கேன். அதாவது எனக்கு ஒரு மாதிரி எமோஷன் ஆகுது, நான் வலுதுடியும் இருக்கேன். கடவுளே தாயே, ஏன்னா 93 நினைக்கிறேன், 93 நாங்கள் திருப்பூருக்கு நான் வேலைக்கு வந்து 8வது படிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த ஸ்கூல் நல்லா இருக்கணும், அந்த மக்கள் நல்லா இருக்குன்னு நினச்சிக்கிட்டு அவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல விஷயம் பண்ணணும் அப்படின்றக்காக அப்படியே எல்லாத்தையும் அப்படியே விட்டுட்டு சொல்லாமல் கொள்ளாமல் நேராக திருப்பூருக்கு வந்துட்டேன். நானும் என் ஃப்ரெண்டு 2-3 செந்தமிழ், முத்தையா, திவாகர், ஒரு 4-5 பேர் வந்தோம். தமிழ்நாடு தேட்டருக்கு ஏற்ற மாதிரி அந்த பல்லட ரோடுன்னு நினைக்கிறேன், பல்லட ரோட்டில் தமிழ்நாட்டுக்கு ஏற்ற மாதிரி சிறிவோம் கியூரிங்னு ஒன்று இருக்குது, அங்கே தான் நான் வேலை செஞ்சேன். அப்போ ஒரு நாளைக்கு 20 ரூபா சம்பளம், எங்களுக்கு 20 ரூபா, 7 நாளுக்கு 140 ரூபா வரும். அதில் ஒரு 70 ரூபா செலவு பண்ணிவிட்டு ஒரு 70 ரூபா ஊருக்கு அனுப்புவேன். சில நேரங்களில் கொஞ்சம் கையை ஃப்ரீயாக விட்டுருவேன், நல்லா சாப்பிட்டு போடுவேன். அந்த பக்கத்தில் ஒரு பேக்கரி ஒன்று இருக்குது, அது சத்யா பேக்கரின்னு நினைக்கிறேன், ஒன்று இருக்குல்ல, ஆமாம் சத்யா பேக்கரி. வேலை செய்கிற காசை பூரா பிடிங்கி பிடிவாங்க. அங்கே ஒரு தேங்காய் பானை கொடுப்பாங்க, பிச்சிருவாங்க, பிச்சுட்டாங்க. அந்த தேங்காய் பானை முக்கோண சைஸில் இருக்கும், 1.25 ரூபா. அப்படியே காசை அப்படியே உள்ளேயே எண்ணிக்கிட்டே வருவேன். ஒரு தேங்காய் பானை சாப்பிட்டோம்னா ஓகே, ஒரு டீ 1.25 இது சிக்கிட்ட வருவேன். வந்தோடனே சரி வேண்டாம் எதுக்கு அப்படின்னு சொல்லி ஒரு டீயை மட்டும் குடிச்சிட்டு போயிடும், டீயை குடிச்சிருவேன். குடிச்சிட்டு அந்த படியில் இறங்க முடியாது, கூட வந்த முத்தியை எடுத்து அமிக்கிட்டு இருப்பேன் வாயில். அவன் திண்டுக்கிட்டு இருப்பான், டே நீ சாப்பிடாடா, இல்லைடா எப்படி இப்போ சாப்பிடுவான், அப்புறம் 3 மணிக்கு சாப்பிடுவான், அப்புறம் நைட்டு வருவான், ஒரு 3-4 ரூபா போயிரும்டா, வேணாம்டா, அப்புறம் வீட்டுக்கு அனுப்ப இடிக்கும், வேணாம்டுவேன். சரி வாடான்னு போயிடுவேன். போக அந்த ஸ்மெல்லு விடாதுங்க. இவன் என்ன பண்ணுவேன், இவன் அங்கேயே திண்டு தொலைச்சிட்டா பரவாயில்ல,
அதை திண்டுக்கிட்டே என் கூட வருவாங்க அப்படியே வரைக்கும். இப்போ எனக்கு நான் வேகமாக நடக்க ஆரம்பிச்சிருவேன். எனக்கு அந்த ஸ்மெல் இழுக்கு. நீ வாங்கடாட்டு விறுவிறுன்னு பின்னாடி போவேன். கம்பெனிக்கிட்ட கால் வைக்கிற போகிறப்ப கடைசியாக குடிச்சிட்டு ஏப்ப விடுவேன். அப்படியே திரும்புவேன். நீ அந்த வந்துடுறேன்டா திருன்னு ஓடியாந்து அந்த டேபிளில் உட்காந்து 2 தேங்காய் பண்ணை வாங்கி விட்றா பார்த்துக்கலான்டா. 2 தேங்காய் பண்ணை வாங்கி ஒரு ஃபுல் கட்டிட்டு தான் திருப்பி நான் உள்ளே போவேன். அந்த தேங்காய் பண்ணை வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கோம். வேலைகள் இருந்தால் இன்றைக்கி நல்லா இருக்காங்க. எல்லாருமே கஷ்டப்படாமல் யாரும் வந்ததே இல்லை. அந்த சிறுவம்கிங்களை அவ்வளோ வேலை பார்த்துருக்கோம். அந்த முதலாளிகள் பேர் வந்து கோவிந்த் அண்ணன் ஒருத்தர் இருந்தாங்க, செல்வண்ணே, பாலு அண்ணன், மொத்தம் 3 பேர் தான் அந்த முதலாளி. நல்ல மனிதர்கள், நல்லா பார்த்துக்குருவாங்க. எனக்கு எந்த குறையும் வைக்க மாட்டாங்க. அப்படி பார்த்துக்கிட்டாங்க. அப்போ ஒரு கஷ்டப்படுற காலகட்டத்தில் என் லைஃப்பு ஃபஸ்ட்டு நான் வேலை ஆரம்பித்தது திருப்பூர் தான். இன்றைக்கி என் வாழ்க்கை நான் ஆரம்பித்தது படிக்காட்டாலும் பரவாயில்ல அப்படின்னு ஃபஸ்ட்டு எனக்கு ஒரு வாழ்க்கையை கற்றுக் கொடுத்தது, இப்படி தாண்ட வாழ்க்கை இருக்கும் அப்படின்னு கற்றுக் கொடுத்தது திருப்பூர். இந்த மண்ணு தான் எனக்கு ஒரு போதிய மரமாக நான் நினைக்கிறேன். திருப்பூரில் வந்தால் ஒரு ஊரில் அப்படி தான். பாம்பே போனால் ஹிந்தி கற்றுக்கலாம்னு சொல்லுவாங்க, பெங்காலி போனால் அது ஒன்று கற்றுக்கலாம்னு சொல்லுவாங்க, கர்நாடகா போனால் அது கற்றுக்கலாம்னு சொல்லுவாங்க, கன்னட பாஷை, கேரளா போனால் ஒரு பாஷை கற்றுக்கலாம்னு சொல்லுவாங்க. எல்லா ஸ்டேட்டுக்கும் போனால் கற்றுக்கலாம். ஆனால் ஒரே ஸ்டேட்டில் எல்லா பாஷையும் கற்றுக்கிறதுன்னா திருப்பூர் மட்டும்தான். 10 நாள் இருந்தாங்கன்னா போதும், கொத்தனார்லேருந்து கோடீஸ்வரர் வரைக்கும் எல்லா லாங்குவேஜ் பேசுவேன். நான் எவ்வளோ பெரிய ஆள் கோடீஸ்வரர், நீ கொத்தனார் இருந்துட்டு போ எல்லா லாங்குவேஜ் நான் பேசுவேன். எல்லா லாங்குவேஜ் பேசுவாங்க. சொல்லுவாங்க, திருப்பூரில் ஒருத்தன் போய் வாழ முடியாதவன் இந்த உலகத்தில் எங்கேயும் வாழ முடியாது. தொழிலாளியாக மட்டும் உயர்ந்த ஊர் அப்படின்னு திருப்பூர் மட்டும் சொல்லலாம். தன்னைத்தானே செதுக்கிட்ட எல்லாரும் வேலை செஞ்சு அதுக்கப்புறம் அவனுக்கு வேலை கொடுத்து, அதுக்கப்புறம் அவன் வேலை கொடுத்து, அவர் மேலே ஒரு ஸ்டேஜ் போய் அவர் ஓனர் ஆகி, அப்போ அவர் ஓனர் ஆகி, இப்படி ஒரு லேபர் இன்னைக்கு முதலாளி ஆகி இன்னைக்கு திருப்பூரில், ஏன் இந்தியாவில் இன்னைக்கு ஒரு பயங்கரமான ஏற்றுமதி போயிட்டு இருக்கிற ஒரு ஸ்டேட்டில் ஒரு மாவட்டம்னா கண்டிப்பாக திருப்பூர் மாவட்டம் தவிர்க்கவே முடியாது. உலகத்தில் எந்த நாட்டில் இருக்க கூட நம்ம துணியை போடுறான். இங்கே நம்ம பங்காளி கோபால் தச்ச பணியனாக தான் இருக்கும், இல்லை நம்ம மாப்பிள்ளை சந்திரசேகர் தச்ச பணியனாக இருக்கும். அப்பேற்பட்ட இந்த திருப்பூரில் நான் வேலை செஞ்சு இன்றைக்கி நாங்கள் வந்து நான் போய் சென்னையில் போய் பல வேலைகள் கஷ்டப்பட்டு பல வேலைகள் பார்த்து அப்படி வந்து ஒரு கதையை நான் வந்து இன்றைக்கி இந்த இடத்துல ஒரு ப்ரீ ரிலீஸ் நடக்குது பாருங்க. ஏன்னா எனக்கு இதை விட வேறு எதுவுமே இருக்காதுன்னு நினைக்கிறேன். இதுதான் எனக்கு நான் பட்ட கஷ்டத்துக்கு என்னை கொண்டு வந்து இந்த இடத்துல வச்சிருக்குண்டா. இதை விட எனக்கு மரியாதை எங்கேயுமே கிடைக்காதுங்க. அந்த ஊருக்குள்ள ஃபஸ்ட்டு திருப்பூர் சுப்பிரமணிய அண்ணன் அந்த தேட்டருக்குள்ள நுழைஞ்சதுலேருந்து எனக்கு அப்படியே பார்க்குறேன், இந்த இடம் தானே நடந்திருக்கும், நான் நடக்காத இடம் இல்லை. இன்னைக்கு வந்து அங்கேருந்து என்னை நடந்து வந்து நாங்கள் வர்றப்ப சிவப்பு கம்பளை விரிச்சு என்னை கூட்டிகிட்டு வந்த மாதிரி இருந்துச்சு. அத்தனை பேரும் நானாக வரல, என்னை கைதட்டி விசிலடிச்சு என்னை எல்லாரும் கூட்டியாந்து மேலே விட்டு போன மாதிரி இருக்குது. நீ நில்றா, உனக்கான மேடைடா, நீ நிற்காம யாருடா நிற்கிறது, நீ நில்றா, நாங்கள் இருக்கோம்டான்னு சொல்கிற மாதிரி இருந்துச்சு. ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த மண்ணும் இந்த மக்களும் என் வாழ்க்கையில் எனக்கு எத்தனை ஊரில் எத்தனை மக்கள் எனக்கு உதவியாக இருந்தாங்களோ அதே மாதிரி இந்த மண்ணும் இந்த மக்களும் என் பிள்ளைகள் என் சந்ததி வர வரைக்கும் இந்த தொடர்பு இருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த ஆசீர்வாதம் இருக்கும்னு நான் நம்புகிறேன். அது பாருங்க, யதார்த்தமே அமைதி பாருங்க. எங்கெங்கேயோ ஒரு ப்ரீ ரிலீஸ் பண்ணுறோம் அந்த ஈவெண்ட்டு. ஆனால் இங்கே வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் டக்குன்னு ஒரு முடிவாச்சு.
அப்போ அன்பு தம்பி எல்லாரும் சொல்கிற மாதிரி உதயசங்கர் மிகப்பெரிய ஒரு உத்தியத்தில் இருக்காப்புல, மிகப்பெரிய ஒரு இடத்துல இருக்கார். அவர் ஒரு உயரத்தில் அப்படி ஒரு போஸ்டிங்கில் இருக்கார். எனக்கு அதை சொல்லாமல் வேணான்னு கூட தெரியல. அப்படி ஒரு போஸ்டிங்கில் இருந்துக்கிட்டு நாட்டில் எல்லாத்துக்கும் தெரியும், நம்ம தமிழ்நாடு மட்டும் இல்லை எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு போஸ்டிங்கில் இருக்காரு அந்த தம்பி. அந்த தம்பி இல்லை, என் தம்பி எனக்காக இந்த படம் உறவுகள் சார் இந்த படத்தை கொண்டு சேர்க்கணுன்றக்காக ஒரு 10 நாளாக அவன் தூங்கவே இல்லை. அவ்வளோ வேலை செஞ்சுட்டான் மனுஷன். அவ்வளோ என்னது எல்லா காலேஜ் ஓனரும் அவ்வளோ க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருக்காங்க, அவ்வளோ க்ளோஸ் ஃப்ரெண்டாங்க. அத்தனை கால் எப்படி தம்பி இவ்வளோ பேர்த்த சம்பாரிச்சிங்க? ஒன்றுமே இல்லை, அவன் அன்பு தான். அவன் அன்பால் மட்டும்தான் அவ்வளோ பேர்த்த சம்பாரிச்சிருக்காங்க. அப்படி கோயம்புத்தூருக்கு வந்தப்போ திடீர்னு கேட்டப்ப இந்த நெஃப்ட் இந்த டீம் இந்த காலேஜ் உறுப்பினர்கள் அண்ணன்களை கேட்டப்ப உடனே ஓகே சொல்லிட்டாங்க. ஒரு வருடம் நினைக்கிறேன், வாங்க உங்களுக்கு பண்ணாமல் யாருக்கு பண்ண போகிறேன், நம்ம ஊருக்கு வாங்க, நம்ம மக்களை சந்திங்க, அதுக்கு நான் என்ன வேணுமோ பண்ணித்தரோம் அப்படின்ட்டு சொல்லி உடனே ஏற்பாடு பண்ணாங்க. இப்படி ஒரு வாய்ப்பை கொடுத்த அந்த அன்பு உள்ளங்கள் ராஜா சண்முக அண்ணன், மோகன் சார், மறக்கவே மாட்டேன் சார். நான் இந்த படத்தை தாண்டல சார், இந்த படத்தை விட்டுறங்க சார், இந்த படத்தை மீறி என்னை கொண்டாந்து இப்போ இங்கே நிற்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு அமைந்துச்சுல சார், ரொம்ப ரொம்ப நன்றிங்க சார். அதை விட இன்னும் ஒரு சிறந்த விஷயம், இன்னைக்கு ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு ஒட்டுமொத்த சினிமா அப்படின்டா தமிழ்நாடு தியேட்டர்கள் சங்க தலைவர், சினிமா அப்படின்றாலும் திருப்பூர் சுப்பிரமணியனை தவிர்த்து சினிமா பேசவே முடியாது. அவருக்கு எல்லாமே தெரியும். அவர் ஒரு லைப்ரரி 10 நிமிஷம் உட்காந்துட்டு போனால் ஒரு சினிமாவத்தை எடுக்கும் நினச்சி வரவன் இல்லை வேண்டாம் யோசிப்போம், எடுக்க வேணாம் நினச்சவன் இல்லை சரியாக எடுத்தால் எடுக்கலாம், இல்லை பணம் இப்படி போட்டால் அந்த பணம் வரும், இப்படி போனால் அந்த பணம் வராது. ஒரு சினிமாவை பிரித்து மேய்ச்சிருவார். அவ்வளோக்கு அவர் இன்னைக்கு சூப்பர் ஸ்டார்லேருந்து எல்லாருமே வந்து ஒரு அப்பப்போ அவருடைய இன்டர்வியூவாக இருக்கட்டும் எதுவாக இருக்கட்டும் அவருடைய பதிவை உடனே அதை பார்க்க தோணும். அவர் என்ன சொல்லியிருக்காரு, இன்னைக்கு திருப்பூர் சுப்பிரமணியன் என்ன சொல்லியிருக்காரு, அப்படி ஒரு மிகப்பெரிய மனிதர் சினிமாவை நேசிக்கிறவர். அன்புத்தை முத்துக்குமார் சொல்கிற மாதிரி சினிமாவை நேசிக்கலைங்க, அந்த ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு. மகேஷ் நண்பர் சொன்ன மாதிரி ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு, எதுவாக இருந்தாலும் பட்டுன்னு சொல்லிடுவார். அவர் இன்டர்வியூ பார்க்குறப்ப கொஞ்சம் பயமாகவும் இருக்கும், ஐயோ என்ன சொல்ல போகிறாரு தெரியல, யாரை சொல்ல போகிறாரு தெரியல, எந்த துறையை சொல்ல போகிறாரு யோசிக்கவே மாட்டார். அப்போ ஒரு இன்டர்வியூ பார்த்தேன், எப்படி சார் அப்படி பேசுறீங்க அப்படின்னு இருக்கிறப்ப எங்கள் உண்மையை பேசுறதுக்கு எதுவுமே நான் யோசிக்க தேவையில்லைங்க, நான் உண்மையை பேசுகிறேன், எனக்கு என்னங்க வந்துருச்சு, இது தாங்க நிலவரம், இது யாருங்க ஏங்க புரிஞ்சுக்கிற மாட்டேன்றாங்க, எனக்கு நானாக இருந்தாலும் அதாங்க அப்படின்னு சொல்லுவார் அவர். அண்ணன் அதை தாண்டி வாக்கிங் அண்ட் வாங்கிங் கிளப்புன்ற ஆரம்பித்து அது மூலமாக நிறைய மாணவர்களுக்கு கல்விக்கு உதவி செய்கிறாங்க. அதை எல்லாமே நான் கேள்விப்பட்டிருக்கேன். அவ்வளோ கல்விக்கு உதவி செய்கிறாங்க. இன்னும் கிராமத்தில் இருக்கிற பாப்பா கேர்ள்ஸ் பசங்க எல்லாத்துக்கும் ஒரு கபடி விழாவுக்கும் பெரிய வீரர்களை உருவாக்குறதுக்கு அவங்க அவ்வளோ மெனக்கெட்டுக்கிட்டு இருக்காங்க. நிறைய உதவிகள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நான் எல்லாத்தையும் கேள்விப்பட்டேனே. இந்த நல்ல மனசுக்கு நீங்கள் எப்போவுமே நல்லா இருக்கணும்னே, இதை தொடர்ந்து நீங்கள் பண்ணிகிட்டே இருக்கணும்னே. அது அண்ணன் மட்டும் இல்லை, அண்ணனோட டீம் நிறையா பேர் சேர்ந்து இதை தொடர்ந்து பண்ணிகிட்டே இருக்காங்க. ரொம்ப ரொம்ப நன்றிண்ணே. நீங்கள் அண்ணங்க அடுத்து அவர் அண்ணன் ராஜ் சிதம்பரம் அண்ணன் அவரும் பாருங்க, அவரும் இந்த படத்தை வாங்கியிருக்காரு. இந்த படம் ஆரம்பித்த 2.5 மாதத்துக்கு முன்னாடி அப்போ தான் எடுத்திருக்கோம். ஒரு 20 நிமிஷம் தான் அந்த ஃபுட்டேஜ் எடுத்திருக்கோம், அவ்வளோதான் இருக்கும். 20 நிமிஷம் 15 நிமிஷம் மாதிரி அதை எடிட் பண்ணி ப்ரொடியூசர் காட்டுறாரு அவர்கிட்ட. இன்றைக்கி ஒரு படம் பல கோடி போட்டாலும் அதை எடுத்து முடித்து ரிலீஸ் ஆகிற வரைக்கும் அது உண்மைக்கு சொல்லி அது மாதிரி ஒரு வேதனை உலகத்தில் யாருக்குமே கிடைக்காது. நம்ம சினிமான்னு அசால்ட்டாக சொல்கிறோம். எப்படி ஒரு குழந்தைய ஒரு கணவனை ஒரு அக்காவோ ஒரு தங்கச்சியை வந்து ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு எமர்ஜென்சி வார்டுக்கு உள்ளே இருக்கிறப்போ ஒரு குடும்பமே கும்பிடாத சாமியை வேண்டிக்கிட்டு நிற்கிறோமோ அதுதாங்க சினிமா, அதுதான் சினிமா. அந்த சினிமா ரிலீஸ் ஆகிற அன்னைக்கு பணம் போட்டவன், வட்டிக்கு வாங்கினவன், 4 கோடி 10 கோடி 20 கோடி வட்டிக்கு வாங்கின மனுஷன் அந்த படத்தை எடுத்துட்டு அந்த மொதல் ஷோ உங்ககிட்ட இருந்து வருது பார்த்தீங்களா, அவன் எவ்வளோ பெரிய ஆளாக கிட்ட 50 கோடி 1000 கோடியாக இருந்தாலும் அந்த மொதல் ஷோ தான் ஆப்ரேஷன் தியேட்டர். அங்கே டாக்டர் மட்டும் ஒரு ஆளாக வருவார், இங்கே 1500 டாக்டர் வருவாங்க தியேட்டரை விட்டு வெளியில். அப்படியே பதட்டத்தோட உச்சமாக இருக்குமுங்க. அப்படி வந்து படம் நல்லா இருக்குங்க பார்க்கலாங்க சூப்பர் அப்படின்னு சொன்னப்போ அந்த குடும்பம் அவர் வீட்டில் அவர் மனைவியிலேருந்து குழந்தை எல்லாமே விளக்கேற்றிட்டு இருப்பாங்க சாமிக்கு. கடவுளே, இந்த குடும்பமே அந்த டிவியை பார்க்குங்க, இன்னைக்கு செல்லை பார்க்குதுங்க, அந்த பணம் போட்ட குடும்பமே பார்க்குது, ஐயோ எப்படின்னு.
அவ்வளோ கடினமான ஒரு இதுங்க. அப்படி இருக்கப்ப அந்த 20 நிமிஷம் ஃபுட்டேஜை பார்த்த உடனே மிகப்பெரிய ஒரு தொகையை கொடுத்து படத்தை வாங்கிட்டாரு. 20 நிமிஷம் படம் பார்த்தாரு, இந்த படத்தை வாங்கிட்டாரு. அது அண்ணே உங்கள் நம்பிக்கை மிகப்பெரிய நம்பிக்கை அண்ணே. அவர் தொட்டதெல்லாம் ராசிங்கிற மாதிரி சமீபத்தில் அவர் வாங்கியிருக்க அத்தனை படங்கள் எல்லாமே வெற்றி தான். ரொம்ப ரொம்ப நன்றிங்கண்ணே. அப்போ திருப்பூர் சொற்பமணி அண்ணே இருக்காங்க, இங்கே எதாட்டமே நடந்தது. அவர் அண்ணே இருக்கார், சிதம்பரம் அண்ணே இருக்கார். இங்கிட்டு நம்ம டைரக்டர் ரவிக்குமார், அவர் அன்பத்தை முத்துக்குமார் சொல்லும்போது ஒரு சயின்ஸை எமோஷனலி ஒன்றா மிக்ஸ் பண்ணி நமக்கு அப்படி ஒரு படத்தை கொடுத்த ஒரு மனுஷன். எனக்கு ரொம்ப பிடிச்ச இயக்குநர்கள் ரவிக்குமார் சார் ரொம்ப பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும். இந்த படம் டைரக்டர் பார்த்துருக்கலாம், எடுத்த வரைக்கும் நான் பார்த்துருப்பேன், அவ்வளோதான். கேமராமேன் பார்த்துருக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 20 நாளுக்கு முன்னாடி அந்த படத்தை நான் அவர்கிட்ட போட்டு காட்டிட்டேன். நான் ஒரு படத்தில் நடிக்கவே இல்லை, ஆனால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவரை. அவர் ரொம்ப நேர்மையான ஒரு மனுஷன், கரெக்டாக பேசக்கூடியவர். அவரை கூப்பிட்டு இந்த படத்தை நீங்கள் பாருங்கள், ஏதாவது சரி பண்ணணுமான்னு கேட்டேன். அந்த படத்தை பார்த்துட்டு அவர் அப்படி ஒரு ஸ்லாய்ச்சை சொல்லிட்டு போயிட்டார். படத்தை நடித்தவங்களும் சரி, எடுத்தவரையும் சரி, படத்தை இயக்குனரையும் அவ்வளோ சொல்லிட்டு போயிட்டார். அப்போவே எனக்குலாம் பாதி ஒரு வெயிட் குறைஞ்சிருச்சு. பரவாயில்ல, இந்த மனுஷன் அவ்வளோ ஈஸியாக சொல்ல மாட்டார் மனுஷன் அப்படின்ட்டு. கரெக்டாக சொல்லக்கூடிய ஆள். ரொம்ப ரொம்ப நன்றிங்க பிரதர். ஸோ எதுக்கு சொல்ல வந்தீங்கன்னா, இவரும் திருப்பூர் அண்ணன், சினிமாவின் இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு அவரும் திருப்பூர் அண்ணனும், சிதம்பரம் அண்ணனும் திருப்பூர், நானும் திருப்பூரில் வேலை செஞ்சுருக்கேன். இது இந்த விளக்கு மேலே ஆணையர் எதிர்பார்க்கவே இல்லை. எல்லாமே ஒரு விதத்தில் இந்த திருப்பூர் கனெக்ட் பண்ணிருச்சு வருங்க. அப்போ இந்த மண்ணை எல்லாத்தையும் இல்லை, என்னை நம்புங்கடா, முடிஞ்ச அளவுக்கு நம்புங்க, உழைப்ப போடுங்க, உன்னை வாழ வைக்கிறோம்டா அப்படின்னு சரியான ஒரு வார்த்தையாக இந்த மண்ணுக்கு பொருந்தும் நினைக்கிறேன். ரொம்ப ரொம்ப நன்றிங்க பிரதர், உங்களுக்கும் ரொம்ப நன்றி. ஐசுக்கு ரொம்ப நன்றி. இன்னைக்கு இருக்க ஹீரோயினிகள் பற்றி ஐசுன்னு சொன்னோன்னு இவ்வளோ பேர் கத்துறாங்க பார்த்தீங்களா. அதுக்கு முன்னாடி முத்து சொன்னாப்புல, அது என்னமோ தெரியலண்ணே, ஐசு எல்லாத்துக்கும் ஒரு பாட்டு போட்டாங்க, ஐஸ்வரப்ப மட்டும் 5 பாட்டு போட்டாங்க அப்படின்னு சொன்னாப்புல அன்பு தம்பி முத்துக்குமரன். நல்ல விஷயம் தான். ஆனால் தம்பி எல்லாரும் வரப்போ அங்கே கைதட்டினாங்க, தம்பி நல்ல விசில் எடுத்தாங்க அன்பு தம்பிங்க தங்கச்சிங்க. ஆனால் ஐசு வந்தப்ப ஒரே மனுஷன் அத்தனை பேருக்கு ஈக்குவலாக ஒருத்த விசில் அடித்தான். அது யாராண்டா, நீ மட்டும்தான். அங்கிட்டு யாரா அங்கே அவ்வளோ சவுண்டுக்கு ஈக்குவலாக ஒருத்தங்கிட்ட விசில் வருது யாருன்னு பார்த்தோம்னா, நீ ஐஸுக்காக அவ்வளோ விசில் அடிச்ச. நான் உன்னைய பார்த்தேன், நீ எனக்கு எவ்வளோ அடிச்சேன்னு தெரியலை. ஆனால் இது மிக்சி, இது என்னது மிக்சியா, ஏர் கூலரா, இவ்வளோ சைஸாக இருக்குது, இது கீழே விழுகிற அளவுக்கு நீ விசில் அடிச்ச தம்பி. அப்படி பரவாயில்ல, நல்ல விஷயம் தான் தம்பி என்ன. ஸோ அப்படி ஒரு ஹீரோயினி இந்த கதையை சொன்னவொன்னே நான் டேரக்டரை கேட்டேன், ஹீரோயினி கதை சொல்லியாச்சு என்ன சொன்னாங்க, ஆனால் கதை கேட்டோம், இந்த கதையை நான் பண்ணுறேன்னு சொல்லிட்டாங்க அப்படின்ட்டு. உண்மைக்கு இன்னைக்கெல்லாம் ஒரு ஹீரோயினி கிட்ட கதை சொல்லி இல்லை ஓகே பண்ணல சாதாரண விஷயம் இல்லைங்க. ஏன்னா பாதி பேர் இந்தியில் இருக்காங்க. இங்கிட்ட நம்மளால் போய் உட்காந்து கதை சொல்கிறப்போ அவ்வளோதான். அது ஒரு 10 நிமிஷத்துக்கு மேலேயே சரி பேசாமல் என்கிட்ட யாராவது வர வச்சுருவோமா, ஹிந்தி தெரிஞ்சவங்கள. ஏன்னா ஒவ்வொரு லாங்குவேஜும் ஒவ்வொரு ஹீரோயின் இருக்காங்க. சில பேருக்கு தமிழ் தெரியாது, அப்போ அவங்க கதை சொல்ல புரிகிற கஷ்டம். சில பேருக்கு தான் இங்கிலீஷ் தெரியும். ஆனால் ஐஸு கதை கேட்டோன்னு ஓகே பண்ணிட்டாங்க. காரணம் இந்த உறவு சார்ந்து அந்த ரோல் தாங்க. இப்படி ஒரு கேரக்டர், இப்போ நம்ம மண் சார்ந்த கேரக்டரை நம்ம போய் பண்ணணும் அப்படி முடிவெடுத்துறாங்க. இவ்வளோ சின்ன வயசில் இவ்வளோ அழகாக இருக்காங்க. அப்படி இருக்கிறப்ப இவங்க நீங்கள் படம் பார்த்தே அவங்க தெரியும் இந்த ரோல் எப்படி அவங்க ஒத்துக்கிட்டாங்கன்னு. உண்மைக்கு உங்களை தவிர இது யாராலும் இந்த இடத்துல இருந்ததுன்னா இவ சரியாக பண்ணியிருக்க முடியுமான்னு தெரியாது. தம்பி டிஜே, நீ ஒரு ஆள் போதும், போகிற இடம்லாம் கூட்டிகிட்டு போகலான்டா. அவ்வளோ சூப்பராக நடிச்சிருக்காங்க. அந்த கதை கேட்டதா. அதே மாதிரி ஒருவன் அண்ணே பொதுவாக அண்ணே நம்ம நடித்த முடிச்சுட்டு நான் நடித்த சீனை தான் போய் நான் ரூமுக்கு போனதுக்கப்புறம் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் ஃபோன் பண்ணி டேரக்டர்கிட்ட கேட்பான், எப்படி வந்திருக்கு, நல்லா வந்திருக்கா அப்படின்னு எல்லாரும் கேட்பாங்க. ஏன்னா தான் நடித்த சீன் நல்லா வரணும்ண்டு. ஆனால் ஐஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க நடித்த சீன் நட்டிலும் மற்ற சீன் அந்த படத்தில் முக்கியமான சீன்லாம் இருக்குங்களா, அது இன்றைக்கி எடுக்கிறீங்களா, ஆமாம் எடுத்தாச்சு. அப்படியே டேரக்டர் சார் என்ன பண்ணுறப்ப ஃப்ரீயாக இருக்காரு, ஓகே நான் அவருக்கு ஃபோன் பண்ணுறேன் அப்படின்னு டேரக்டர் ஃபோன் பண்ணி, சார் இந்த சீன் நல்லா வந்துருச்சா, நல்லா எடுத்தாச்சா, அந்த பாட்டி நல்லா நடிச்சிட்டாங்களா, எல்லாமே நல்லா நடிச்சாங்களா, ஓகே சார். என்னடா இந்த பொண்ணு நடிக்கையில் அந்த சீன் அவ்வளோ விசாரிக்குது. என்னன்னா எல்லாரும் நடித்த அந்த படம் நல்லா இருந்தால் மட்டும்தான் தான் நடித்தது நல்லா வரும். நம்ம மட்டும் நல்லா நடித்தா பத்தாது. இப்படி ஒரு அளவு கடந்த ஒரு சினிமாவை நேசிக்கிற ஒரு ஹீரோயினியை நான் மாமல்ல பார்த்தேன். நன்றி ஐஸு. சீக்கிரத்தில் முடிச்சேன். என் அன்பு நண்பர் மகேஷ், எல்லாத்துக்கும் தெரியும், உலக அறிஞ்ச மனுஷன். மகேஷை தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாது. அப்படி ஒரு மனிதர்.
அவருடைய வேல்யூ என்னான்னு எல்லாத்துக்கும் தெரியும். ஒரு காலேஜ்லேயோ இல்லை முக்கியமான இடத்துக்கோ அவர் ஒரு 10 நிமிஷம் அவர் ஸ்பீச்சுக்கு அவருடைய சேலரி என்னான்னு எனக்கு தெரியும். சொன்னீங்கன்னா அவர் வீட்டுக்கு ரைடு போயிடும். உடனே அவர் வீட்டுக்கு போகிறப்போ அங்கே இருப்பாங்க ஆஃபீஸர்ஸ் எல்லாரும். நான் உங்கள் நம்பரை சொல்லலைங்க பிரதர், இந்த முந்தா நாள் வாங்கினீங்க நம்பரு, அதை நான் சொல்லவே மாட்டேன். ஸோ அப்படி ஒரு வேல்யூவான ஒரு மனிதர் என் நண்பென்று நான் மாறுதட்டி சொல்லுவேன். அப்படி நல்ல மனிதர். அவர் அண்ணே எங்கே போகணும் வாங்க. காரணம், இந்த படத்துக்கு இயக்குனர் தம்பி பர்மிஷனோட நான் அந்த கதையை அவர்கிட்ட கொடுத்தேன். அந்த கதையை வாங்கி அவர் முக்கியமான கூடுதல் வசனம் அவரும் எழுதியிருக்கார் இந்த படத்தில். எதுக்குமே இல்லை, எப்போ கூப்பிட்டாலும் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்துடுவார், இருப்பார். அதுக்கப்புறம் டெய்லி அவர் வீட்டில் இருப்பார். அவர் டெய்லி ப்ரோக்ராம் போவார். அந்த சீனை வாட்ஸ்அப்பில் அனுப்புவேன், பார்ப்பார். அண்ணே இந்த இடத்துல இது போகலாமா, இந்த இடத்துல இது போகலாமா சொல்லிட்டு கடைசி அவனு சொல்வார், இயக்குநர்களுக்கும் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் பண்ணுங்கண்ணே, லேட்டாக டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்னு சொல்லுவார். அப்படி இந்த படத்துக்கு அவரால் முடிச்ச அந்த நல்ல மாலையில் அவரும் 4 பூ வச்சு கட்டியிருக்காரு. அப்படி ஒரு மனிதர் எனக்காக எப்போ வேணாலும் வர மனிதர். நான் வாக்கிங் போகிறப்ப நான் எங்கள் காலேஜ், நமக்கும் காலேஜுக்கு ரொம்ப தூரம், நமக்கும் ஸ்கூலுக்கு ரொம்ப தூரம் காலேஜ், எந்த ஃபங்க்ஷன் கூப்பிட்டாலும் அப்போ காலை தூக்கி விட்டு கிளம்புவேன். ஆனால் அந்த காலேஜ் கூப்பிட்டாங்கன்னா அப்படியே டவுன் ஆயிடுவேன். போச்சு, படிக்கிற இடத்துக்கு நமக்கு என்ன வேலை, மாணவர்கள் ஸ்டூடெண்ட்ஸ் என்னத்தையாவது கேள்வி கேட்டாண்ட போச்சு, என்ன பாடம் சொல்லுவேன். இப்போ எல்லாத்தையும் விட்டோம்னா படித்தவங்க எல்லாரும் சொல்லுவாங்க காலேஜை பற்றி. நான் போய் என்னத்தை சொல்லுவேன், என்ன சயின்ஸ் சொல்லுவேன், எந்த படத்துக்கு என்ன நான் எடுக்க முடியும், ஒன்றும் தெரியாது. ஆனால் பதட்டமாக இருக்குது எனக்கு. ஆனால் அவருடைய ஸ்பீச்சை பார்ப்பேன். என் ஒய்ஃபு சொல்லுவாங்க, மகேசனை பேசுகிற பார்த்துட்டு போகணும்னு சொல்லுவாங்க. இதான் உண்மை. நான் அவரை பார்த்து என்ன எல்லா வீடியோ வந்துடும். அவர் வீடியோ அவரை பார்த்துட்டு என்ன பேச, அதுலேருந்து சில விஷயங்கள் எடுத்துகிட்டு போய் நான் பேசுவேன். அப்படி எல்லாத்துக்கும் ஒரு ஊண்டுகோலாக இருக்கார். ரொம்ப ரொம்ப நன்றிங்க எனக்காக வந்ததுக்கு. சார் ரொம்ப ரொம்ப நன்றிங்க சார். உங்களுக்கும் மோகன் சார் ரொம்ப நன்றி சார். என் கடைக்குட்டி சிங்க, என் அன்பு தம்பி, கட்டி பெற்றாரு முத்துக்குமரன். ஒரு போட்டியில் ஒருத்தர் கலந்துக்கிட்டாண்டா, ஒரு 10 பேர் கலந்துக்கிட்டாண்டா, இல்லை 10 கிரிக்கெட் டீம் நடக்கிறதா, இல்லை 10 ஃபுட்பால் டீம் இருக்குன்னா, இல்லை ஓட்டப்பந்தயத்துக்கு ஒரு 10 பேர் கலந்துக்கிறான்னா யார் வெற்றின்னு எப்படின்னு சொல்ல முடியும்? சொல்லவே முடியாது. ஐபிஎல் எந்த டீம் ஜெயிக்குன்னு நம்மளால் இப்போதைக்கு சொல்லவே முடியாது. 10 பேர் ஒரு ஒரு ஓட்டப்பந்தயத்தில் போகுதுன்னா அதில் எவன் ஜெயிப்பான்னு சொல்லவே முடியாது. இப்போ எதுவுமே கடைசியில் தான், லாஸ்ட் வினாடியில் தான் ஒருத்தன் ஜெயிப்பான்ட்டு நமக்கு தெரியும். ஆனால் ஒரு போட்டியில், ஒரு பிக் பாஸ்ன்ற ஒரு போட்டியில் ஆரம்பித்து 2வது நாளே தெரிஞ்சிச்சுங்க இவன் தாங்க ஜெயிப்பான்னு. 2வது நாள் தெரிஞ்சு 108 நாளுக்கு அப்புறம் ஒருத்தர் வாங்க போகிற கப்பை சொல்லிட்டாங்கங்க. 2வது நாள் இவன் தாங்க ஜெயிப்பான். இவன் பயங்கரமாக பேசுகிறாங்க, அறிவாளியாக பேசுகிறாங்க, பயங்கரமாக உறவுகளை குடும்பத்தை நேசி, இவன் தாங்க ஜெயிப்பான். அது எப்படிங்க இப்போ தாங்க ஆரம்பிச்சிருக்கேன். என்ன ஒன்றா நடக்க, எப்பேற்பட்ட ஆளையும் நம்மளால் உடச்சிருவாங்க அங்கே உள்ள அப்படின்னு இல்லை பாருங்கண்டு. அதே மாதிரி வாரம் முத்துக்குமரை அடிபட்டு 108வது நாள் முத்துக்குமரை அந்த கப்பை வாங்கிட்டான். அப்போ அவருடைய அறிவு, அவர் புத்தகம், அவரும் மகேசன் பேசினா அவ்வளோ பேசுவாங்க. தம்பி இந்த புத்தகம்ல யார் வேண்டாலும் படிக்கலாமான்னு கேட்பேன். நம்மளாம் படிக்கலாமா தம்பின்னு கேட்பேன். ஆமாண்ணே படிக்கலானே, பட் அது கொஞ்சம் எழுத்தெல்லாம் கொஞ்சம் கடுசாக இருக்கும்னே, முரட்டு எழுத்தாக இருக்கும்னே, எதுக்குண்ணே உங்களுக்கு ரிஸ்க்குண்டு வாப்பில், சரி தம்பி விட்டுருங்க தம்பி அப்படின்ட்டுவேன். கவிதைகள் அப்படி பேசுவாங்க. காரில் போயிட்டு பேசிட்டே இருப்பாப்புல, ரசிப்பேன் நான். அப்படி அங்கங்கே சில விஷயங்கள் அப்படியே எடுத்துக்கிறேன், நம்ம எங்கே பேசலாமேன்னு. அன்பு தம்பி கூப்பிட்ட உடனே எந்த இதுவும் இல்லாமல் இங்கே வந்தீங்க பார்த்தீங்களா, அது காரணம் மகேஷ் பேசுகிற மாதிரி இந்த உறவு சார்ந்த படத்தை கொண்டு சேர்க்க முடியும். திருப்பூர் குமரன் சுப்பிரமணியம் அதான் சொல்வார், உறவு சார்ந்த படங்களை தயவு செய்து எடுத்துக்கிட்டே இருங்க, அதை கொண்டு நம்ம மக்களுக்கு சேர்த்துக்கிட்டே இருங்க, அது குறைஞ்சிக்கிட்டே இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த ஒரே ஒரு விதத்துக்காக தம்பி வந்தப்ப தம்பியும் இந்த படத்துக்கு கூடுதல் வசனமாக ஹெல்ப் பண்ணியிருக்காப்புல. ரொம்ப ரொம்ப நன்றி தம்பி. இந்த படம் நல்ல படம், நல்ல படைப்பாக வந்துருக்கு நினைக்கிறேன் தம்பி. உங்களுக்கும் ரொம்ப நன்றி தம்பி. எப்பேற்பட்ட ஒரு சொன்ன உடனே யோசிக்காமல் நீங்கள் வந்தீங்க, நன்றி தம்பி. மீண்டும் சொல்லி சாரி லேட்டாச்சுன்னு நினைக்கிறேன். எனக்கு இந்த இடத்துல உங்ககிட்ட பகிராமல் எனக்கு வேறு எங்கே போய் பகிர்றதுன்னு தெரியல, என்னை மன்னிச்சிருங்க. உங்களுக்கு கொஞ்சம் ரொம்ப லேட் பண்ணிட்டு நினைக்கிறேன். ரொம்ப ரொம்ப நன்றி. அன்பு தம்பிகளா, தங்கச்சிகளா, அண்ணனுங்களா, நம்ம சட்டு தாய் மாமைங்களா, எல்லாத்துக்கும் இந்த இடத்துல ஒரு பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். ஆல்ரெடி எனக்கு இந்த படம் ஒரு வெற்றி அடைஞ்ச மாதிரி எனக்கு சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப நன்றி. அதே நேரத்தில் எல்லா இடத்துக்கும் பின்னாடி அவ்வளோ இந்த படத்துக்காக ப்ரொமோஷனுக்காக வந்துகிட்டு இருக்க அன்பு தம்பி, இந்த விம்மி மேஜிக் டீம், அருண்பால்லேருந்து அந்த விம்மி மேஜிக் டீம் எல்லாத்துக்கும் உங்கள் சார்பாக இந்த இடத்துல நான் பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். ரொம்ப ரொம்ப நன்றி. ரொம்ப ரொம்ப தேங்க்யூ.